ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வின்னிங் மகா சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் இப்போது இந்த பனி சீசனில் அதிகமாக கிடைக்கக்கூடிய நூக்கலை வச்சு ஒரு சூப்பரான நூக்கல் எறா பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோங்க. இந்த நூக்கல் எறா பொரியலை ஒயிட் ரைஸை கூட கலந்து சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்குங்க. சைட் டிஷ்ஷாகவும் வச்சு சாப்பிட்லாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தாங்க நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எறால் நூக்கல் பொரியல் பண்ணுறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸை பார்க்கலாம் வாங்க. 3 மீடியம் சைஸ் நூக்கலை மேல் தோலை நீக்கி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 1/4 கிலோ எறாலை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன தக்காளி 1 பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். சின்ன டேபிள் ஸ்பூனில் 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். மீடியமான ஸ்பூனில் 1/2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். சின்ன டேபிள் ஸ்பூனில் 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாங்க. நூக்கல் எறா பொரியல் பண்ணுறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுருக்கோங்க. இப்போ கடாய் சூடாயிடுச்சு. 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. இப்போது எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சுங்க. சின்ன டேபிள் ஸ்பூனில் 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் பொடியை கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாங்க. இப்போது வெங்காயத்தை வதக்கி விட்டுக்கலாம். நூக்கல் எறா பொரியல் பண்ணுறதுக்கு வெங்காயம் பாதி வதங்கினா மட்டும் போதுங்க. இந்த ஸ்டேஜில் பொடியை கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையை சேர்த்துக்கலாங்க. இப்போ தக்காளியை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் பொடியை கட் பண்ணி வச்சுருக்கிற நூக்கலை சேர்த்துக்கலாங்க. நூக்கல் இந்த தக்காளி வெங்காயத்தை கூட நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலந்து விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நூக்கலை நல்லா கலந்து விட்டாச்சுங்க. இப்போ க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற எறாலை சேர்த்துக்கலாம். இந்த எறால் நூக்கலில் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலந்து விட்டுக்கலாங்க. 1 நிமிஷக்கிட்ட எறாலை இப்படியே வதக்கி விட்டுக்கலாம். ஒரு நிமிஷம் கிட்ட எறாலை நல்லா வதக்கி விட்டாச்சுங்க. இந்த சின்ன டேபிள் ஸ்பூனில் 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க. குழம்பு மிளகாத்தூள் மீடியமான ஸ்பூனில் 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. காரம் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ நூக்கல் வேகிறதுக்கு மீடியமான டம்ளரில் 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இப்போ நூக்கல் எறால் பொரியலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்தாச்சுங்க. தட்டு போட்டு மூடிடலாம். மீடியமான ஃப்ளேம்லேயே நூக்கல் குக் ஆகட்டுங்க. இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு நூக்கலில் தண்ணி ட்ரை ஆக ஆரம்பிக்குது. அப்பப்போ தட்டு ஓப்பன் பண்ணி நூக்கலை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க, அடி பிடிக்க விடாமல். நூக்கல் வேகத்துக்கு நம்ம சேர்த்துருந்த இந்த தண்ணியெல்லாம் ட்ரை ஆனதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க. நூக்கல் எறால் பொரியல் ரெடி ஆயிடுச்சுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். ஒயிட் ரைஸை கூட கலந்து சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். சாம்பார் ரசத்துக்கெல்லாம் கூட சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாங்க. டேஸ்ட் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம வின்னிங் மகா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.